உங்க வீட்ல இருக்க ரோஜா செடிக்கு 1 ஸ்பூன் இந்த ஃபெர்டிலைசர மட்டும் குடுங்க. குடுத்ததுக்கு அப்புறமா செடி முழுக்க நெறைய மொட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹோம்மேட் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃபெர்டிலைசர்ல வந்து நைட்ரோஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நெறைய மொட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்னன்னா, நெறைய செடி வந்து நல்ல இலை வளர்ந்துட்டே போகுது, நெறைய மொட்டு வைக்க மாட்டேங்குதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் குடுத்ததுக்கு அப்புறமா செடி முழுக்க நெறைய கொத்து கொத்தா மொட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்க இன்கிரீடியன்ட் வந்து கடுகு தான் எடுத்திருக்கேன். இந்த கடுகை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நான் இது வந்து 100 கிராம்ஸ் பேக்கெட், நான் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை மூடி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஈவினிங் டைமில் மண்ணு காஞ்சிருக்கும் போது ஒரு டீஸ்பூன் கொடுத்துட்டு வாங்க. இது நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஃபர்மெண்ட் ஆக்கி கூட கொடுக்கலாம். பட் அது கொஞ்சம் ஸ்மெல் ஹெவியாக வரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவே நமக்கு உரமாக்கி மண்ணே நமக்கு நல்ல லெவலை வந்து பிஹெச் லெவலை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதனால நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.